வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு என்னென்னா, கண்காணி இல்லா இடமில்லை. மனிதர்கள் தங்களை யாரும் பார்க்கலன்னு சில தவறுகளை செய்கிறாங்க. ஆனால் பிரபஞ்சத்தின் பேராற்றலான இறைவன் நம் ஒவ்வொரு செயலையும் கவனித்து கொண்டே இருக்கார். இதை ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க, திருமூலர் என்ன சொல்கிறாரு, திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இயேசுபிரான், நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நாம் பார்க்கலாம். இதில் முக்கியமான ஆன்மீக பார்வை என்னென்னா, கர்மவினை, அந்தராத்மா, ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்றதில் பார்த்திங்கன்னா, கர்ம வினைனா என்ன? நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் உண்டு. நல்ல செயல்களுக்கு நற்பலனும், தீய செயல்களுக்கு தீய பலனும் கிடைக்கும். இறைவன் இதற்கு தகுந்த விளைவை தகுந்த நேரத்தில் கொடுப்பார்ன்றதான் கர்ம வினை. உள்மனசாட்சி, அந்தராத்மா, வெளி உலகிற்கு நாம் தவறுகள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம் மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் அது என்றும் மறையாது. நம் எண்ணங்கள் கூட இறைவனால் அறியப்படுது. ஆன்மீக விழிப்புணர்வு, இறைவன் எப்போதும் பார்க்குறான் என்ற உணர்வு ஒருவரை தவறு செய்யாமல் தடுக்கும். இந்த பயமும் பக்தியும் மனிதனை நல்வழியில் நடத்த உதவும். தற்காலிக லாபத்திற்காக செய்யும் தவறுகள் நிரந்தர பாவமாக மாறும். யாரும் பார்க்காத போதும் நேர்மையாக வாழ்வது தான் உண்மையான மனிதத்தன்மை மற்றும் ஆன்மீகம். இதுக்கு ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு சோதனையை வைக்கிறார். அவர் ஒவ்வொருவரிடமும் ஒரு பழத்தை கொடுத்து, யாரும் பார்க்காத இடத்தில் வைத்து இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். சீடர்கள் அனைவரும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று ஒருவன் அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு யாரும் இல்லைன்னு சாப்பிட்டான். இன்னொருவன் இருட்டில் போய் இருந்துக்கிட்டு சாப்பிட்டான். மற்றொருவன் மலை குகைக்குள்ளே போய் சாப்பிட்டான். மாலை நேரத்தில் அனைத்து சீடர்களும் குருவிடம் திரும்பி வராங்க. தாங்கள் யாரும் பார்க்காத இடத்தில் பழத்தை சாப்பிட்டு தான் சொல்கிறாங்க. அதில் ஒரு சீடன் மட்டும் பழத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே திருப்பி வந்தான். குரு அவரிடம், நீ ஏன்பா சாப்பிட்லன்னு கேட்குறாரு. குருவே, நீங்கள் சொன்னபடி யாரும் பார்க்காத இடத்தை தேடி அலைஞ்சேன். ஆனால் எனக்கு அப்படி ஒரு இடமே கிடைக்கல. நான் தனியாக இருக்கும்போதும் என் மனசாட்சியும் அந்த இறைவனுடன் என்னை பார்த்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னான். அதனால் என்னால் இந்த பழத்தை சாப்பிட முடியல அப்படின்றான். குரு புன்னகைத்து அவனையே சிறந்த சீடனாக தேர்ந்தெடுக்கிறார். நம்ம யாரும் பார்க்கவில்லை என்ற தைரியத்தில் மனிதர்கள் செய்யும் ரகசியத்தை, தவறுகளை பற்றி இந்த கதை ஒரு மாறலாக இருக்குது. தவறு செய்யும்போது மனிதன் முதலில் சுற்றுமுற்றும் பார்ப்பான். யாரும் தன்னை கவனிக்கலன்னு உறுதி செய்த பிறகு கள்ளத்தனங்களில் ஈடுபடுவான். மனிதன் பிற மனிதர்களின் கண்களுக்கு மட்டும் பயப்படுறான். ஆனால் அவனது மனசாட்சியும் இயற்கையும் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறது என்பதை மறந்துடுறான். இந்த கருத்தை வலியுறுத்தும் பிற தமிழ் நூல்கள் இந்த வாழ்வியல் உண்மையை தமிழ் இலக்கியங்களில் பல இடங்களில் காட்டியிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அவை பிராட்டி எடுத்திங்கன்னா, குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை, கள்ளம் தவிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனதில் ஒளிவு மறைவு மற்றும் கள்ளத்தனம் இல்லாமல் நேர்மையாக வாழ வேண்டும் என்று தான் ஒரே வரியில் அவை பிராட்டி சொல்லியிருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதே கருத்தை ஒரு சினிமா பாடலை சொல்லியிருப்பார். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. சின்ன சின்ன நெஞ்சில்
கள்ளத்தனம் வந்தால் சின்னதாக வாழ முடியாது என்று அந்த பாடலில் சொல்லியிருப்பார். திருக்குறளில் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கிறார்னா, தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடிவுரை தற்று குறள்னு 808வது குறளில் சொல்லியிருக்கார். ஒரு மனிதன் எங்கு சென்றாலும் அவனுடைய நிழல் எப்படி அவனை விட்டு பிரியாமல் பின்தொடருமோ அதே போல அவன் இரகசியமாக செய்த தீவினைகளுக்கும் அழியாமல் அவனை பின்தொடர்ந்து வந்து அழிவை உண்டாக்குன்னு வள்ளுவ பெருந்தகை இந்த குறளில் சொல்கிறார். இதே திருமந்திர பாடலில் என்ன சொல்கிறார் திருமூலர்? கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தெங்கு நின்றானை கண்காணி கண்டார் களவொழிந்தாரேன்னு சொல்கிறார். அந்த பொருள் என்னென்னா, முதல் வரி எடுத்துங்க. கண்காணி இல்லைன்று கள்ளம் பல செய்வார். நம்ம யாரும் பார்க்கல, அதனால் கண்காணிப்பவர் யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு மனிதர்கள் பல தவறான செயல்களையும் கள்ளத்தனங்களையும் திருட்டுத்தனங்களையும் செய்கிறாங்கன்றார். இரண்டாவது வரி பாருங்கள். கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால். உண்மையை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அந்த இறைவன் இல்லாத இடமே கிடையாது. மூணாவது வரி பாருங்கள். கண்காணியாக கலந்தெங்கு நின்றானை. எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் பிரபஞ்சத்தின் அணுவிலும் நம் மனசாட்சியிலும் ஏன் நமது கண்மணியின் ஒளியாகவும் அந்த இறைவன் எங்கும் கலந்து நின்று எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான். நாலாவது வரி பாருங்கள். கண்காணி கண்டார் களவொழிந்தாரே. எங்கும் நிறைந்திருக்கும் கண்காணியாக உணர்ந்து கொண்டவர்கள் தங்களின் மனதிலிருந்தும் செயலிலிருந்தும் தவறுகள் செய்வதை முற்றிலும் விட்டுவிடுவார்கள். இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதால் அவனுக்கு தெரியாமல் நம்மால் எந்த ஒரு மறைவான குற்றத்தையும் செய்துவிட முடியாது என்ற உயரிய உண்மையை திருமூலர் இந்த பாடலில் சொல்கிறார். திருமூலர் இந்த பாடல் சாதாரண உலகியல் ஒழுக்கத்தை மட்டும் போதிக்காமல் மிக ஆழமான சைவ சித்தாந்த தத்துவ உண்மையை சொல்லுது. முதல் வரி பாருங்கள். இறைவன் எங்கும் நிறைவுத்தன்மை, ஓம்னி பிரசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சைவ சித்தாந்தத்தின்படி இறைவன் அத்துவிதம் ஆக இருக்கிறான். அவன் உலகப் பொருள்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும் இயல்பால் உடனாயும் இருக்கிறான்றதான் இந்த ஓம்னி பிரசன்ஸ். இந்த கருத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே திருமூலர் பாடலுக்கு வாங்க. கண்காணியாக கலந்தெங்கு நின்றானை என்ற வரி இறைவன் பிரபஞ்சத்தின் அணுவிற்குள்ளும் வெளியேயும் நீக்கமற நிறைந்துள்ளான் என்ற தத்துவத்தை விளக்குது. அவனுக்கு மறைவான இடம் என்று அந்த அண்டத்தில் எதுவுமே இல்லை. ஆணவ மலத்தை பற்றி சொல்லுது. மனிதர்கள் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்று நினைப்பது ஆன்மாவை மூடியிருக்கும் ஆணவ மலம் என்றும் அறியாமையை காட்டுகிறது. இந்த ஆணவம் மனிதனின் அறிவை மறைத்து தற்காலிக இன்பத்திற்கும் சுயநலத்திற்காகவும் தவறுகளை செய்ய தூண்டுது. தன்னை தனி ஒருவனாக நினைப்பதும் தன் செயல்களை பிறர் அறியார் என நம்புவதும் ஆன்மாவின் அறியாமை. உள்ளின்று உணர்த்துது. இறைவன் ஏதோ வானத்திலோ அல்லது தூரத்திலோ இருந்து நம்மை பார்க்கும் வெறும் கண்காணிப்பாளர் அல்ல. அவன் நாம் ஒவ்வொருவருடைய புத்தி, மனம் மற்றும் ஆன்மாவிற்குள்ளே உள் உறைபவனாக அமர்ந்து நம் எண்ண ஓட்டங்களையும் கவனித்து கொண்டிருக்கான். நாம் ஒரு நினைப்பை நினைக்கும் முன்பே அதை அறிபவன் இறைவன். அடுத்தது கர்மவினை கோட்பாடுபடி பார்த்தீங்கன்னா, நாம் செய்யும் நல்வினைகளும் தீவினைகளும் இறைவனின் கண்காணிப்பிலேயே நடக்குது. யாரும் பார்க்காத இடத்தில் செய்யும் பாவத்திற்கும் தகுந்த பலன் உண்டு என்பதை இப்பாடல் மறைமுகமாக உணர்த்துகிறது. இறைவனே வினைகளை ஊட்டும் கர்ம சாட்சியாக விளங்குகிறான். அடுத்தது ஆன்ம சுத்தி, பாச நீக்கம்.
கண்காணி கண்டார் களவொழிந்தாரே என்ற கடைசி வரி மிக முக்கியமானது. ஒரு மனிதன் எப்போது இறைவன் தன் உள்ளேயும் வெளியேயும் நிறைந்து உள்ளான் என்பதை உணர்கிறானோ அப்போது அவனிடம் இருக்கும் பாசம், அறியாமை, கள்ளம் யாவும் முற்றிலும் நீங்கிடும். இறை உணர்வு வந்துவிட்டால் அங்கே பாவ செயல்களுக்கு இடம் இருக்காது. இதுவே ஆன்மா தூய்மையடைந்து முக்தி பாதையை நோக்கி நகரும். இறைவனை வெளியில் தேடாதே, அவன் உனக்குள்ளேயும் எல்லாவற்றிலும் சாட்சியாக இருக்கிறான். அதை உணர்வதே மனித வாழ்வின் உன்னத நிலை என்பதை திருமூலர் தத்துவார்த்தமாக இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. இதை சொற்பிரிப்பு சீர்பிரித்த வடிவத்தில் சொல்லணும்னா, கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்திங்கு நின்றானை கண்காணி கண்டார் களவொழிந்தாரே. பாடல் கட்டமைப்பின் சிறப்பு சொல் விளையாட்டு. திருமூலர் இந்த பாடலில் கண்காணி என்ற ஒற்றை சொல்ல 4 வரிகளிலும் 4 வெவ்வேறு ஆழமான அர்த்தங்களில் கையாண்டிருக்கார். முதலடி பாருங்கள், கண்காணி எப்படி சாட்சி பார்ப்பவர்னு எடுத்துக்கலாம். 2வது அடியில் பாருங்கள், கண்காணி எங்கும் நிறைந்திருக்கும் இறைநிலை. 3வது அடியில் கண்காணியாக கலந்தெங்கு உயிருக்கு உயிராய் உள்ளே கலந்திருக்கும் மனசாட்சி. 4வது அடியில் பாருங்கள், கண்காணி கண்டார் ஞானக்கண்ணால் அந்த இறைவனை தரிசித்தவர்கள் என்று பொருள். கள்ளம் என்பதன் நுட்பமான பொருள் திருட்டு அல்லது தீய செயல் என்று பொருள். ஆனால் திருமூலர் இங்கே குறிப்பிடுவது வெறும் புற உலகை திருட்டை மட்டுமல்ல, மனிதன் தன் மனதிற்குள் நினைக்கும் கள்ளத்தனமான எண்ணங்களைத்தான். வெளியில் செய்யும் தப்பு என்றாவது ஒரு நாள் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். ஆனால் ஒருவன் தன் மனதிற்குள் நினைக்கும் இரகசிய எண்ணங்கள் யாருமே அறிய முடியாது என்று மனிதன் ஏமாறுறான். அந்த மன கள்ளத்தையும் உள்ளே இருந்து இறைவன் பார்க்கிறான் என்பதை திருமூலரின் எச்சரிக்கையாக இந்த பாடலில் நமக்கு சொல்கிறார். இப்போ சயின்ஸு காலத்தில் சொல்கிறபடி சிசிடிவி படி சொல்லணும்னா, இன்றைய அறிவியல் உலகோடு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா மனிதர்கள் வீதிகளிலும் கடைகளிலும் சிசிடிவி கேமராவை இருக்குதான்னு பார்த்துட்டு அது இல்லாத இடத்துல தவறுகளை செய்ய துணிகிறாங்க. ஆனால் திருமூலர் அன்றே சொன்னார், இறைவன் என்பவன் பிரபஞ்சத்தின் ஆகிய பெரிய இயற்கையான சிசிடிவி கேமரா. அவனது பார்வையில் இருந்து தப்பிக்க எந்த டார்க் ரூமும் கிடையாது. ஆன்மீக பயத்திலிருந்து பக்திக்கு ஆரம்ப நிலை. பயத்திலிருந்து பக்திக்கு இறைவன் பார்க்கிறான், தப்பு செய்தால் தண்டிப்பான் என்ற பய உணர்வு உயர்ந்த நிலை. இறைவன் என்னோடு கலந்திருக்கிறான், நான் அவனது அங்கம் என்று உணரும்போது தவறு செய்யும் எண்ணமே வேரோடு அழிஞ்சிடும். பேரானந்த நிலை. இதையே களவொழிந்தாரே என்று திருமூலர் சொல்கிறார். இந்த திருமந்திர பாடலை வேதாத்திரி மகரிஷி போன்ற ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, செயல் விளைவு தத்துவம் லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்கிறாரு. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்பதை அறிவுபூர்வமான கண்ணோட்டத்தோட வேதாத்திரி மகரிஷி விளக்கியிருக்காங்க. எப்படின்னா, பிரபஞ்ச காந்தமே கண்காணி அப்படின்றார். செயல் விளைவு தத்துவத்தின்படி பிரபஞ்சம் முழுவதும் காந்த ஆற்றல் நிறைந்திருக்கு. நாம் செய்யும் ஒவ்வொரு சின்ன செயலும் எண்ணமும் இந்த ஆற்றல் களத்தில் பதிவாயிடும். திருமூலர் இதைத்தான் கண்காணி இல்லா இடமில்லை என்கிறார். கண்காணி என்பது உருவத்தோடு அமர்ந்திருக்கும் ஒரு பெரிய மனிதன் அல்ல, அது எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் இயற்கை பிரபஞ்ச ஆற்றல். பதிவுகளும் அதன் விளைவுகளும் அப்படி பற்றி மகரிஷி சொல்கிறது, யாரும் பார்க்காத போது செய்யும் தவறும் வினையாக மாறி நம் மனதிலும் பிரபஞ்சத்திலும் பதிவாகிடும். அதற்கான விளைவை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். இதிலிருந்து யாரும் தப்ப முடியாதுன்னு சொல்லி மகரிஷி சொல்கிறாங்க.
கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் என்று திருமூலர் குறிப்பிடுவது மனிதர்கள் பிற மனிதர்களின் கண்களுக்கு மட்டுமே பயப்படுகிறார்கள் என்பதைத்தான். ஆனால் இயற்கையின் விதியான செயல் விளைவு எதையும் துல்லியமாக பதிவு செய்து விடும் என்று வேதாத்திரி மகரிஷியும் திருமூலரும் சொல்கிறாங்க. அகத்தூய்மையும் விழிப்புணர்வும் தவறின் விளைவை அறிந்து உணர்ந்து ஒரு மனிதன் விழிப்புணர்வோடு வாழத் தொடங்கினானா அவன் தன் எண்ணம் சொல் செயல்களை எப்போதும் தூய்மையாக வச்சிருப்பான். கண்காணி கண்டார் கலந்தொழிந்தாரே. இயற்கையின் இந்த செயல் விளைவு விதியை உண்மையாக உணர்ந்தவர்கள் தங்களின் அறியாமையால் செய்யும் தவறான செயல்களை முற்றிலுமாக நிறுத்திடுவாங்க. மனிதன் தப்பி விடலாம், ஆனால் அவனது செயல் விளைவு தப்பாது. நாம் விதைத்ததே விளையும் என்ற இயற்கையின் நீதியே இந்த பாடலில் கண்காணி என்று ஆன்மீக மொழியில் திருமூலர் சொல்லியிருக்கார். திருமூலரின் கண்காணி இல்லை என்ற கள்ளம் பல செய்வார் என்ற பாடல் வரிகள் உணர்த்தும் அதே உன்னதமான உண்மையை, இறைவன் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையை நபிகள் நாயகமும் இயேசுபிரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் இயேசுபிரான் அவர்களும் தங்களின் போதனைகளில் மிக ஆழமாக இந்த செயல் விளைவு தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. மதங்கள் வேறாக இருந்தாலும் ஆன்மீகத்தின் உன்னதமான உண்மை ஒன்றுதான் என்பதை நிரூபிக்கும் அவர்களின் போதனைகள் என்னென்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த மனநிலையை இஹ்சான், அதாவது என்ன மீனிங்னா, இஹ்சான்னா அழகிய ஒழுக்கம், நன்னெறின்னு பொருள். அதுக்கு நபிகளாரின் பொன்மொழியில் ஹதீஸ். ஒரு முறை ஜிப்ரீல் என்ற வானவர் நபிகளிடம் இஹ்சான் என்றால் என்னன்னு கேட்குறாரு. அதற்கு நபிகள் நாயகன் சொல்கிறாங்க, நீ இறைவனை காண்பதை போன்று அவனுக்கு இணங்கி நடப்பதாகும். நீ அவனை பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்துடன் வணங்குவதுன்னு பதில் சொல்கிறார். திருக்குரானில் வசனத்தில் சொல்கிறாங்க, மனிதனை நாமே படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம், அவனுடைய பிடரி நரம்பை விட நாம் அவனுக்கு மிக அருகில் இருக்கிறோன்னு சொல்கிறார். திருமூலர் கண்காணி இல்லா இடமில்லை என்று கூறுவதையே நபிகள் நாயகம் இறைவன் உன்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் உனக்கு மிக அருகில் இருக்கிறான் என்று கள்ளமற்ற தூய வாழ்விற்கு வழிகாட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனிதர்கள் மறைவாக செய்யும் நற்செயல்களையும் அதே சமயம் அவர்கள் இரகசியமாக செய்யும் பாவங்களையும் இறைவன் கண்காணிக்கிறார் என்பதை பல இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்நியரும் அறியாமல் நீ செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கட்டும், மறைவாக உள்ளதை காணும் உன் தந்தை உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். வெளியாக்கப்படாத மறைபொருள் ஒன்றுமில்லை, அறியப்படாத ரகசியம் ஒன்றுமில்லை. எனவே நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் உள் அறைகளில் காதோடு காதாய் பேசினது எதுவோ அது வீடுகளின் மேல் கூரையிலிருந்து பிரகடனப்படுத்தும். மனிதர்கள் தங்களை கண்காணிக்க யாரும் இல்லை என்று ரகசியமாக செய்யும் எந்த ஒரு கள்ளத்தனமும் எல்லாவற்றையும் காணும் பரலோக தந்தையிடமிருந்து தப்ப முடியாது என்ற திருமூலரின் கருத்தோடு இயேசுபிரான் கருத்து ஒத்துப்போகுது. திருமூலர் இறைவன் எங்கும் கண்காணியாக கலந்து நிற்பதால் அவனுக்கு தெரியாமல் கள்ளம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. நபிகள் நாயகம் நீ இறைவனை பார்க்காவிட்டால் அவன் உன்னை எப்போதும் பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்கிறாரு. இயேசுபிரான் மனித கண்களுக்கு தெரியாமல் மறைவாக உள்ளதை அனைத்தும் காணும் பேராற்றல் இறைவனுக்கு உண்டுன்னு சொல்கிறார். உலகத்தின் மிக உயரிய ஆன்மீக பெரியவர்கள் அனைவரும் மனிதன் தன் அகத்தையும் புறத்தையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதையே வெவ்வேறு மொழிகளில் சொல்லியிருக்காங்க. சினிமா பாடலில் சொல்லுவாங்களே, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மான்னு சொல்லுவாங்க. மனசாட்சி மனிதன் செய்யும் நன்மைகளையும் தீமைகளையும் அவனது உள்ளமே அவனுக்கு துல்லியமாக காட்டும் முதல் சாட்சி.
தெய்வத்தின் சாட்சின்றது உலக கண்ணிற்கு மறைவாக செய்யும் செயல்களையும் கூட எப்போதும் கவனித்து கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தின் பேராற்றல் அல்லது இறைவன் இரண்டாவது சாட்சி. வாழ்வியல் உண்மை என்னன்னா, உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களை ஏமாத்திடலாம், ஆனால் ஒருவனுடைய சொந்த மனசாட்சியும் அவனை காக்கும் இறைவனையும் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. நேர்மையாக வாழ்பவர்களுக்கு இந்த இரண்டு சாட்சிகளுமே எப்போதும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த இரண்டு சாட்சியுமே மனிதன் தன் வாழ்வில் எப்போதும் தர்மத்தின் வழியிலும் நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துது. தெய்வத்தின் சாட்சி என்பது ஒரு மனிதன் செயல்களை பிரபஞ்சமும் இறையாற்றலும் என்று கண்காணிக்கிறது என்பதை குறிக்கிறது. மனசாட்சி என்பது நமக்குள்ளே இருக்கும் சாட்சி என்றால், தெய்வத்தின் சாட்சி என்பது நமக்கு வெளியே எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கும் பரம்பொருளின் சாட்சி. எல்லாம் அறியும் பேராற்றல், மறைக்க முடியாத உண்மை. மனித கண்களுக்கு தெரியாமல் இரகசியமாக செய்யும் தவறுகளையும் இறைவன் பார்க்கிறான். நாம் செயலாக செய்யாமல் மனதில் கெட்ட எண்ணங்களை கூட தெய்வத்தின் சாட்சி பதிவு செய்கிறது. தவறு செய்தவர்கள் மனித தண்டனையிலிருந்து தப்பித்தாலும் இறைவனின் நீதியிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது. நல்லவர்கள் பிறரால் பழிவாங்கப்படும் போது அல்லது துரோகங்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது தெய்வத்தின் சாட்சி மட்டுமே. உலகம் ஒரு நல்லவரை தவறாக புரிந்து கொண்டாலும் இறைவன் அவரது தூய்மையான மனதை அறிவான். தர்மம் மறுபடி வெல்லும் என்ற நம்பிக்கையை இந்த சாட்சிதான் மனிதர்களுக்கு தருகிறது. மனசாட்சிக்கும் தெய்வத்தின் சாட்சிக்கும் என்ன வேறுபாடு? மனசாட்சி என்பது மனிதனின் உள் நின்று பேசும் குரல், இன்டர்னல் வாய்ஸ். தெய்வத்தின் சாட்சி என்பது அந்த செயல்களுக்கான பலனை தரும் பிரபஞ்ச விதி. தெய்வத்தின் சாட்சி மற்றும் மனசாட்சியை விளக்கும் ஒரு குரு சீடர் கையில் குருவியை கொடுத்து ஒரு பரீட்சையை வைக்கிறார். ஒவ்வொரு சீடரிடமும் ஒரு குருவியை கொடுத்து யாரும் பார்க்காத ஒரு இடத்தில் வைத்து இதை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறார். சீடர்களிடமும் காடு, குகை, நிலவரை என ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று குருவியை கொண்டு எடுத்து வந்தாங்க. ஆனால் ஒரு சீடன் மட்டும் குருவியை உயிருடன் எடுத்து வந்தான். குரு அவனிடம் ஏன்பா நீ கொல்லலையான்னு கேட்குறாரு. அதற்கு அவன், குருவே, நீங்கள் யாரும் பார்க்காத இடத்துல கொல்ல சொன்னீங்க. நான் காட்டுக்கு போனேன், அங்கே மனிதர்கள் இல்லை, ஆனால் என் மனசாட்சியும் எல்லாவற்றையும் பார்க்கும் தெய்வமும் அங்கே சாட்சியாக இருந்தன. அதனால் இருவரிடமிருந்தும் என்னால் ஒளிய முடியவில்லை என்றான். மனித கண்களுக்கு தப்பி ஓடினாலும் தெய்வத்தின் சாட்சிக்கு யாரும் தப்ப முடியாதுன்னு சொல்கிறது தான் இந்த கதை. மகாபாரதத்தில் ஒரு கதை. சகுந்தலையை காந்தர்வ திருமணம் செய்து கொண்ட துஷ்யந்த மன்னன் அரண்மனைக்கு திரும்பிய பின் அவனை யாரென்று தெரியாது என மறுக்கிறான். அப்போது சகுந்தலை அரசவையில் தெய்வத்தின் சாட்சியை பற்றி பேசும்போது மிக மிக முக்கியமான கருத்து அது. சகுந்தலை சொல்கிறாங்க, மன்னரே, நான் தனியாக இருந்தபோது தானே என்னை மணந்தீர்கள். இதற்கு யார் சாட்சி என்று நீங்கள் நினைக்கலாம். மனிதன் இரகசியமாக செய்யும் செயல்களை பஞ்சபூதங்கள், அவனுடைய சொந்த மனசாட்சி, தெய்வமும் எப்போதும் பார்த்து கொண்டு இருக்குது. நீங்கள் பொய் கூறலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வத்தின் சாட்சி உண்மையை அறியும் என்றார். இதன் பிறகே அந்த அவையில் அசரீரி ஒலித்து சகுந்தலை கூறுவதை உண்மை என சான்றளிக்கிறது. மனிதன் சாட்சிகளை மறைக்கலாம், ஆனால் பிரபஞ்சத்தின் சாட்சி மறைக்க முடியாது என்பதை இந்த சம்பவம் காட்டுது. இந்த கதைகள் மூலம் நாம் என்ன அறிகிறோம்? நம் எண்ணமும் செயலும் தூய்மையாக இருந்தால் தெய்வத்தின் சாட்சி நமக்கு என்றும் துணையாக இருக்கும். கர்மவினை தத்துவத்தின்படி மனசாட்சி மற்றும் தெய்வத்தின் சாட்சி ஆகிய இரண்டும் ஒரு மனிதனின்
கணினி பதிவு டேட்டா லாக்கிங் செயல்படும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் பிரபஞ்சத்தில் ஒரு விளைவை ஏற்படுத்துது. கர்மாவில் 3 நிலை சொல்கிறாங்க. சஞ்சிதா கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு சொல்லிட்டு. சஞ்சிதா கர்மன்றது சேமிப்பு, சேவிங். நாம் பல பிறவிகளாக செய்த வினைகளின் மொத்த தொகுப்பு. இது தெய்வத்தின் சாட்சியாக பிரபஞ்ச கணக்கில் சேமிக்கப்படுது. பிராரப்த கர்மன்றது மொத்த சேமிப்பில் இருந்து இந்த பிறவியில் நாம் அனுபவிக்க எடுத்த வந்திருக்கும் வினை. ஆகாமிய கர்மம் என்பது இந்த பிறவியில் நாம் சுய புத்தியாலும் மனசாட்சியின் வழிகாட்டுதலாலும் நாம் புதிதாக செய்யும் வினை. மனசாட்சி என்பது கர்மாவின் எச்சரிக்கை மணி. கர்ம வினைகளின்படி ஒரு தவறை செய்ய முற்படும்போது நமக்குள்ளே தோன்றும் நடுக்கம் அல்லது தடுமாற்றமே மனசாட்சி. கடந்த பிறவிகளில் நாம் பெற்ற ஆன்மீக பாடங்களின் சுரக்கமே இந்த மனசாட்சி. இது நமக்கு ஒரு வழிகாட்டி போல செயல்பட்டு தீய கர்மாவை செய்யாமல் நம்மை எச்சரிக்குது. தெய்வத்தின் சாட்சி என்பது பிரபஞ்சத்தின் கணக்கு புள்ள. கர்ம வினையில் இறைவன் தண்டனை தருவதில்லை, மாறாக அவர் ஒரு நடுநிலையான சாட்சியாக மட்டுமே இருக்கார். விதைத்தவன் அறுப்பான். நீங்கள் ஒரு மாம்பழ விதை விதைத்தால் மாம்பழம் கிடைக்கும், வேப்பம்பழம் விதை விதைத்தால் வேப்பம்பழம் கிடைக்கும். இதுவே கர்ம விதி. நாம் செய்யும் செயலும் நல்ல மற்றும் தீய வினைகளை துல்லியமாக கணக்கிட்டு அதற்கான பலனை தரும் பிரபஞ்ச விதியே தெய்வத்தின் சாட்சி. எண்ணங்களின் வலிமை. கர்ம வினையின் முக்கிய விதி என்னன்னா, உங்கள் செயலை விட உங்கள் எண்ணம் என்ன என்பதே முக்கியம். வெளியில் நல்லவர் போல நடித்து மனதில் தீய எண்ணத்தோடு ஒரு செயலை செய்தாலும் தெய்வத்தின் சாட்சி அந்த தீய எண்ணத்திற்கே பலனை தரும். இதனால தான் மன தூய்மையே கர்ம வினையில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி என ஆன்மீகம் எல்லாம் சொல்லுது. மனசாட்சி என்பது நீங்கள் தவறு செய்யாமல் தடுக்கும் கவசம். தெய்வத்தின் சாட்சி என்பது நீங்கள் செய்த செயலுக்கான பலனை தரும் பிரபஞ்ச நிதி. வாழ்க வளமுடன்.